வணக்கம். ம். வணக்கம். ம். என்ன இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க? எந்த மாதிரி? ஏன்னா ஒரு 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 மக்களுக்கு அரசு வேலை கொடுத்தா அதை வேணான்னு போய் அவனா சொல்லுவானா? அப்படி போய் சொல்லியிருக்காங்கப்பா கோர்ட்ல போயிட்டு. ஒரு மக்கள் ஒரு அரசியல் கட்சி ஒரு பார்க்குற வேலையா இது? எல்லாரும் மற்றவங்களாம் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? அப்படி தோணுதுல்ல. 41 வேலையை கெடுத்து அது வந்து 32 பேருக்கு வேலையை கெடுக்கிறது ஒரு வேலையாவே வச்சிருக்காங்க. யாரு? ஜட்ஜையா தான். நாம் தமிழர். நாம் தமிழரா? கேஸ் போட்டது நாம் தமிழர். திமுக இல்லைங்க, நாம் தமிழர். திமுக தான். லூசு பயலுங்களா, கேஸ் நல்லா படிக்கிறா. கேஸ் போட்டது நாம் தமிழர் இல்ல, நாம் தமிழர் தான். அப்படியா? திமுக இல்லையா? மேட்ச் என்ன கேம்னே தெரியாது. கேஸ போட்டாலே நமக்கு எதிரி திமுகவா தான் இருப்பான்னு எதிரிக்கிறது. இப்ப 32 பேருக்கு வேலையை போட்டு கேன்சல் பண்ணாங்க. எதுக்கு கேன்சல் பண்ணாங்க? கொடுத்துருக்க வேண்டியதானே. ஒரு ஒரு மக்களுக்கு எல்லாரும் இங்குற்றிருக்கவே யாமொன்று அறியன் வேறொன்று அறியன் பராபரமே அப்படிங்கிறது தானே. எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் நல்லாட்டி கூட மத்தவங்க நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறது தானே மனித இயல்பு. ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஜனநாயகம்ல 200 கோடி வசூல் அடிச்சிருக்காமா. அந்த 200 கோடிய எங்க அண்ணன் வந்து எல்லாருக்கும் சரி பங்கா பிரிச்சு கொடுப்பாப்ல. தொழில் பிசினஸ் பண்ணிக்கங்கன்னு பிரிச்சு கொடுப்பாரியா. எங்க அண்ணன் நல்ல மனசு. அந்த காசை வச்சு அவர் என்ன கிளிக்க போறாரா? ஒண்ணும் கிடையாது. அவர் காசே தேவையில்லை. காசாலும் தேவையே இல்லை அவருக்கு. 200 கோடியை வாங்கி அவர் அப்படியே பப்பாதியா பிரிப்பாரு. இப்ப 32 இருங்க வரேன். அதான் 41 அது இருக்கட்டும். எனக்கு பிரச்சனை அது இல்ல. நான் நல்லா இல்லாட்டியும் பரவாயில்ல, மத்தவங்க நல்லா இருக்கணும் தான் நினைக்கணும் எல்லாரும். ஆமா. அப்புறம் 32 பேர் வேலையை போய் ஒரு 42 பேர் தமிழர் தானே. தமிழர் வேலையை எதுக்கு தமிழரே கெடுக்குறீங்க? என்ன அப்புறம் நாம் தமிழரு நக்கி தமிழர் எதுக்கு வச்சிருக்கீங்க? அப்ப திமுக பதில் சொல்ல, கம்யூனிஸ்டுகளும் வேணாங்கிறாங்க. என்னதான் கதை? ஏன் வேணாங்கிறாங்க? 33 கோடி வருது. என்னது ஒரு ஆளுக்கு 200 கோடியை பிரிச்சா? அப்படியா? தப்பா போட்டணும். பரவாயில்ல, அது கூட நீ சொல்றது ஜனநாயகம் பிரிச்சு கொடுக்க. எதுக்கு இந்த அரசு வேலை கொடுக்க கூடாது? ஜட்ஜி என்ன? எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. கொட்டி விட்டுருக்காப்ல. என்னன்னு தமிழக இந்த வழக்கறிஞர் பிபிங்கள ஏப்பா, பட்டாசு வெடி விபத்து நடக்குது, மழை பெய்யுது, விபத்து வருது. இப்ப எல்லாருக்கும் அரசு வேலை கொடுக்க முடியுமா? என்ன லாஜிக் இது? அதனால இது நான் செல்லாதுன்னு அறிவிக்கிறேன் அப்படின்னு அறிவிச்சு, அதாவது வேலை கொடுக்கறதுல எல்லாருக்கும் ஒரு பொது கொள்கை இருக்கணும். இஷ்டமானவுக்கு கொடுக்க கூடாது. சொந்தக்காரன், என் கூட படிச்ச ஃப்ரெண்டோட பையன், நாலு விட்டு பேத்தியோட தங்கச்சி பையன் அப்படிலாம் கொடுக்க கூடாது. கூட இருந்தா நீங்க டெல்லி பிரதிநிதி ஆக்கிக்கங்க. ஆமா, அரசு எல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு கொள்கை கொள்கை வேணும். அந்த கொள்கை இல்லாததுனால இது ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படிதானே? ஆனா வந்து இப்படி திமுக அந்த மாதிரி சரி பண்ணு நினைச்சு கூட பார்க்கல. திமுக இல்ல, நாம் தமிழர் அவர்தான் கேஸ் போட்டார், மேல்முறையீடு செய்தார். முதல் இதுல வந்துட்டு இத அரசு வந்து இத பண்ணலாம் அப்படின்றாரு. அங்க நாம் தமிழர் கட்சியில ஒரு அறிவு சார்ந்த ஒரு வழக்கறிஞர் இருந்திருக்காரு பாருங்க. ஆமா, மனிதநேய மக்கள் கட்சியும் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மனிதநேய ஜனநாயக கட்சி போட்டிருக்காங்க. அதாவது அந்த அம்மா கரூர்ல அந்த அம்மா வந்து பேட்டி கொடுக்குது. பாதிக்கப்பட்ட ஒரு அம்மா, ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கு வந்து இந்த அரசு வேலை இருந்தாதான் வந்து நாங்க வந்து பொழைக்கவே முடியும். சத்தியமா புரியல, அது என்ன கஷ்டம்? ஆமா தம்பி, கஷ்டப்படுற மக்கள் தானே அவங்க. அதாவது அவங்க வீட்டுல இப்ப கஷ்டம் அப்படின்னா ஒரு உயிர் இல்ல, அதை நினைத்து கஷ்டப்படலாம், ஓகே. ஆனா பொருளாதார ரீதியா அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கும்? யாரு அவங்க பேக்ரவுண்ட் என்ன வேலை பார்க்கறாங்க எதுவுமே தெரியாது. கவர்மெண்ட் 10 லட்சம் கொடுத்துருச்சு, தாவேகா 20 லட்சம் கொடுத்துருச்சு, 50,000 கொடுத்துருக்கு. முன்னாடிதான் யாருன்னு தெரியாது, இப்ப எல்லாருக்கும் அவங்க மரிய வில்சன் 5,000 பிளஸ் இன்சூரன்ஸ் கல்வி உதவி எல்லாம் செய்யறாப்ல, அறிக்கை வெளியிட்டு இருக்காப்ல. செய்யறேன்னா செஞ்சிருவாரு, நான் நியாயமான மனுஷன், சொத்துக்கு ஆசைப்படாதவரு. அடுத்து வந்து இது இல்லாம எல்லா கட்சியுமே பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே காசு கொடுத்துருக்காங்க. அப்ப பொருளாதார ரீதியா அவங்க வந்து நல்லாவே ஓரளவுக்கு செட்டில் ஆயிருக்காங்க. இப்ப இந்த கவர்மெண்ட் வேலை வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த வேலை இருக்குல்ல,
அது பெரும்பாலும் அரசு அலுவலகங்கள்ல கீழ்நிலையில் இருக்கக்கூடிய வேலைகள். புரியுதுங்களா உங்களுக்கு? டிஎன்பிசியில போறாங்கல்ல, அதுக்கும் ஓரளவுக்கு சொல்ற மாதிரியான ஒரு வேலைகள். அதுல எல்லாம் எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சமான ஒரு வருமானம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒரு 20,000 இருந்து 25,000. நான் ரொம்ப ஜாஸ்தியா சொல்றேன். இப்ப ரீசெண்டா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இந்த கலெக்டர் ஆபீஸ்லயே வேலை கிடைச்சுன்னு போனாரு. 18,000 சம்பளம். ஓகே. கவர்மெண்ட் பேசிக் சேலரி. கவர்மெண்ட் வேலை. ஓகே. அப்ப அப்படிதான் இருக்கு. இவங்களுக்கு அதிகபட்சம் 25,000. அந்த இவ்வளவு லட்சங்கள் வந்திருக்கு. இதுல தீராத கடன் பிரச்சனை 25,000. இல்ல, எனக்கு இன்னொன்னு சொல்ற மாதிரி அவங்க எல்லாம் அந்த குடும்பம் இறப்பதற்கு முன்னாடி இல்ல இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா இப்ப எல்லார் அக்கௌண்ட்லயும் 35 லட்சம் ரூபாய் இருக்குது இல்லையா? குறைஞ்சபட்சம் ஏதோ ஒரு சின்ன தொழில் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு கவர்மெண்ட்டும் அரசாங்கம் தன்னாளர்கள் எல்லாம் சேர்த்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது பத்தாதுங்கிறாங்க, ஒரு அரசியல் வேலையா வேணுங்கிறாங்க. சரி, அவங்க கூட விட்டுருவோம். இத வாதம் பண்ணுச்சுல, இந்த வேலைக்காக வாதம் பண்ண அரசு இருக்குல்ல, அரசு வழக்கறிஞர்கள், அவன் யாருன்னு தெரியல. அதாவது இந்த கரூர் மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, அந்த வேலையை கொடுத்தீங்களா என்னன்னு கேட்டதுக்கு, இது ஒரு சாதாரண வேலைங்க. எப்படி இது ஒரு வேலையாங்க? இது ஒரு வேலைன்னு நினைச்சா என்ன நினைக்கிறான்னா, அந்த வேலையை ஒரு வேலையாவே நினைக்கல, பிச்சாங்கை வேலையா நினைக்கிறான். அதனாலதான் வந்து அது வாதம் பண்ணும்போது வச்சிருக்காங்க அந்த வாதத்தை ஆர்குமெண்ட்ல. இதெல்லாம் ஒரு வேலையா வரானார், இதெல்லாம் போற போக்க நான் சிந்தி போடுற மாதிரி அப்படின்னு. அப்ப அந்த வேலையை என்ன நினைச்சிருந்தா, அந்த மக்கள் என்ன நினைச்சிருந்தா நீ இப்படி வாதாடி இருப்ப? அப்ப ஒருவேளை அண்ணன் அந்த மக்கள் ஏமாறுறவங்க, அதனால என்ன வேலை கொடுத்தாலும் அவங்க ஏத்துக்குவாங்கப்பா. ஒருவேளை கலெக்டர் வேலை கொடுத்திருந்தா அந்த வக்கீல் அறுத்தல் இருப்பாரா? இல்ல எப்படி நினைக்கிற நீ அந்த வேலைய? அப்ப ஜட்ஜி தான் ஒரு செலுப்புன்னு வச்சிருக்காரு கழுத்துல. எல்லா வேலையும் வேலைதான், எல்லா வேலையும் ஒரு வேலைதான். சரியா? அரசு பணிங்கிறது உனக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா? உனக்கு தொலைச்சு எடுத்துட்டு இருக்காரு. யார? கவர்மெண்ட் வக்கீலும் முத செலுப்புன்னு வாங்கினா இப்பதான் பாக்குறேன் இல்லையா? ஆக்சுவலா இந்த வேலைய, இந்த கேஸ தமிழ்நாடு அரசு கொண்டு போயிருக்க கூடாது. ஏன்னா இது நிக்காதுன்னு அடிப்படை அறிவு, அடிப்படை என்னது சட்ட அறிவு உள்ளவங்களுக்கு தெரியும். நம்ம இவருக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அதிமுக இன்பத்துறைன்னு அது என்னன்னு தெரியல. திமுகவை தவிர எவன் வந்தாலும் போய் 10 லட்சம் ஃபைன் கட்டுறது, ஜட்ஜையாட்ட போய் செலுப்புன்னு வாங்குறது, இதே வேலையா இருக்காங்க. ஆமா, முதல்ல ஒரு எந்த கேஸ் போடணும், எதுக்கு போடக்கூடாதுங்கிறதுலதான் அந்த நுணுக்கமே இருக்குது. இப்போ யாரு இதுக்கு மேல்முறையீடு போவோம் அப்படின்னு முன்னாடி வந்து நிக்குது மின்சாரம் நிதி சொல்லியிருக்குது. உடனே நாங்க சுப்ரீம் கோர்ட்டு போறோம். ஏன் இங்க வாங்கினது பத்தாது, எனக்கு தெரிஞ்சு அங்க வேலை வாங்கிட்டு வரணும். இதை சென்டிமெண்ட் ஆக்கி இடைத்தேர்தல உங்களுக்காகத்தான் நாங்க அரசு வேலை கொடுத்தோம், அதை திமுக சதி பண்ணிருச்சுன்னு அரசியல் பண்ணுவாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், மேகதாது அணையை வந்து கர்நாடக அரசு கட்டுறங்குது. இதுக்கு ஏன் ராஜா சுப்ரீம் கோர்ட்டு போல? அவங்க அடிப்பாங்க. ஏன் போகல? நீ நீதி வேணும்னா, இல்ல எனக்கு வந்து பிரச்சனை வருதுன்னா கோர்ட்டுக்கு புரியல. இந்த நீட்டு பிரச்சனைக்கு நீ ஏன் கோர்ட்டுக்கு போல? இல்ல மேகதாது பிரச்சனைக்கு இப்போ கரண்ட் இஷ்யூ பாது ஏன் போல நீ கோர்ட்டு? அதெல்லாம் இடைத்தேர்தல் வரணும், அதெல்லாம் இடைத்தேர்தல வரலீங்க. அப்ப உனக்கு வந்து இது அங்க போய் ஜெயிக்காது. ஆனாலும் அது வரைக்கும் அரசியல் பண்றதுக்கு ஒரு டாபிக் வேணும். அந்த டாபிக் தான் நாங்கள் மேல்முறையீடு செய்யறோம், இது திமுக தடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி ஏதாவது விளையாடுறதுக்கு ஒரு டாபிக் வேணுங்கிறதுக்காக மின்சாரம் வந்து ஒட்டுமொத்த தாவேக்காவும் இந்த வேலையை பாக்குறாங்க. அப்புறம் ஜட்ஜி வேற நல்லா தெளிவா சொல்லிட்டாரு, இந்த மாதிரி பல இடங்கள்ல உயிரிழப்புகள் ஏற்படுது, இதுக்கெல்லாம் எப்படி அரசு வேலை கொடுக்கறது. இப்ப இந்த டிஎன்பிசிக்கெல்லாம் எப்படின்னா வேக்கண்டே நம்ம 100 கணக்குலயோ அவ்வளவுதான் இருக்கும், 200 203 அவ்வளவுதான் வேக்கண்ட் இருக்கும். ஆனா எழுதுறவங்களோட எண்ணிக்கையை பார்த்தா லட்சங்கள்ல இருக்கும். ஆமா, இன்னொரு கணக்கு சொல்லுவேன் நானு. இந்த கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கறதுன்னு இருக்குல்ல, இது யாருக்கு கொடுப்பாங்க? அதுக்கு முன்னாடினா வேலையில் இருக்கும் பொழுதே உயிரிழந்த அலுவலர்கள், அதிகாரிகள், அலுவலர்கள், வேலையில் உயிரிழந்த அலுவலர்களோட குடும்பத்தினருக்கு இந்த வேலை கொடுக்கப்படலாம். அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. எனக்கு கொடுங்க, எங்க அப்பா செத்து போயிட்டாரு, எனக்கு வேற வழி இல்ல, இந்த வேலை எனக்கு கொடுங்கன்னு அப்படிதான் கருணை அடிப்படையில வேலை கேட்பாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி கேஸ் எத்தனை இருக்கு தெரியுமா? 26,000 கேஸ் இருக்குது. கேஸ் இல்ல, ஐ மீன் 26,000 சீட்ஸ் இருக்குது. கருணை அடிப்படையில் கொடுக்கப்பட வேண்டிய வேலை வேகன்சி 26,000 இருக்குது. அதெல்லாம் தள்ளி விட்டு அண்ணனோட அரசு எப்படி? அப்ப அவங்க யாரு? அந்த 26,000 பேர் யாரு? அப்ப
அவங்க மேல உங்களுக்கு கருணை இல்லையா? ஆமா. இப்ப இதுவும் இந்த 32 பேருக்கு தனி கருணை எதுக்கு உங்களுக்கு? இப்ப தாவேக்காரங்க எழுதுறாங்க, தூத்துக்குடி துப்பாக்கி சூடுல உயிரிழந்தவர்களுக்கெல்லாம் நீங்க வந்து அரசு வேலை கொடுக்குறீங்க, அப்ப இந்த அரசுல இறந்தவங்களுக்கு நீங்க ஏன் கொடுக்கூடாதுன்னு ஏன் பேசுறீங்க அப்படின்னு பேசுறான். இல்ல அதான் இப்போ அந்த இப்ப 26,000 பேருக்கு என்ன கைதி? அந்த 26,000 பேர் தாண்டி தான் அந்த 32 பேருக்கு கொடுக்குற. அதை போட்டு தானே வந்திருக்கணும். அப்ப என்ன முழுக்க தனிப்பட்ட காரணம். இந்த கரூர் கேஸ் சிபிஐல இருக்கும் பொழுது சாட்சியை கலைக்கல வராது. ஆமா, அந்த ஆங்கிள் கேட்டிருக்கணும். அத ஒண்ணுமே இல்ல. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது நாம் தமிழர் தம்பியாக இருக்கக்கூடிய அண்ணனாக இருக்கக்கூடிய வழக்கறிஞரே ஒரே ஒரு வாதம் வைங்க, இந்த ஏன் இந்த வேலை கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அரசு தரப்புல இருந்து இது காவல்துறையோட செயல்பாடுகள் கடந்த ஆட்சியில காரணமா தான் இது இவர்களுக்கு வேலை கொடுக்கப்பட்டுச்சு, முழுக்க அரசின் தவறு அப்படின்னு சொல்றாரு. இந்த தீர்ப்பை எழுதுறதுக்கு பிபிக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இது தீர்ப்பு வந்துச்சா? அந்த வழக்கே நிலுவையில் இருக்கு. அந்த ஸ்டாம்புக்கு யார் காரணம், எப்படி நடந்துச்சுன்னு இப்பதான் டேப் வச்சு அளந்துகிட்டு இருக்காங்க சிபிஐ. பஸ்ஸில் எந்த இடத்துல பஸ் நின்றுச்சு, விஜய் எந்த ஹைட்ல நின்னாப்புல, மக்கள் எவ்வளவு இருந்தாங்க, டேப் வச்சு அளந்துக்கிட்டு இப்பதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த வழக்கே நிலுவையில் இருக்கு. சிபிஐ இதை விசாரிச்சு அந்த ரிப்போர்ட்டை எடுத்துட்டு போய் உச்சநீதிமன்ற நீதிபதிகிட்ட கொடுத்து, நீதிபதி அதை ஒரு 2-3 வாய்தா போட்டு அப்புறமா தான் அவர் தீர்ப்பை கொடுப்பாரு. அதுக்குள்ளே இங்க லோக்கல்ல இருக்கிற ஒரு வக்கீல் தீர்ப்பு எழுதிட்டாரு. இது காவல்துறை தான். அப்ப அவர் லோக்கல் ஜட்ஜி நம்ம மதிக்கல, உச்சநீதிமன்ற நீதிபதி மதிக்கல, சிபிஐ மதிக்கல, இவரா எழுதிக்கிட்டு வாதம் வைக்கிறார். எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. அப்ப இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சிருச்சு இது எப்படிப்பட்டது. அதாவது முன்னாடியே தீர்ப்பு எழுதிக்கிட்டே போறது. ஆமா. இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இது பெரிய வழக்கு, இது ரொம்ப சர்ச்சைக்குள்ளான வழக்கு. இதுக்கு ஆதவர்ஜுன் என்ன சொன்னாப்புல, உங்களுக்கும் எங்களுக்கும் தீர்க்கப்பட வேண்டிய கணக்கு ஒண்ணு பேலன்ஸ் இருக்குங்கிறாப்புல. உங்களுக்கும் எங்களுக்கும் அப்ப இந்த கேஸ எந்தெந்த வகையெல்லாம் ஜெயிக்க முடியுமோ, சாட்சியங்களை எந்தெந்த வகையெல்லாம் கலைக்க முடியுமோ, எப்படி இன்டரப்ட் பண்ண முடியுமோ அந்த வேலையை தாவக பாத்துக்கிட்டு ஒரு லஞ்சம் தான். அதான் சொல்றேன், இந்த 32 பேருக்கு வேலை கொடுத்ததே ஒரு லஞ்சம் தான். ஆமா, ஒன்னாவது அந்த சாட்சியை கலைக்கிற அந்த உங்களுக்கு எங்களுக்கும் ஒரு தீர்க்கப்பட வேண்டிய வேலை இருக்குல்ல, அது இறங்கி தாவக வேலை செய்யுது. அதுக்கு அதை தடுக்கிறதுக்கு இல்ல அந்த கேஸை சாட்சியங்களை மறைப்பதற்கு, சாட்சியங்களை விலைக்கு வாங்குவதுதான் இந்த வேலை கொடுக்க போறதே தவிர வேற எந்த கருணையும் அவர் மேல கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி மக்களுக்கு நன்றி கடன் செலுத்த தானே வந்தீங்க. இது வரைக்கும் நீங்க செலுத்திய நன்றி கடன் என்ன? உன் வீட்டு காசுல நீ என்ன கொடுத்த? நான் துர்கம்மான்னு கர்நாடகால போய் சாமி கும்பிட்டார்ல, அது ஒரு நன்றி கடன். அப்ப நீ சரி மத்தவங்களுக்கு தான் கொடுக்க முடியல, 42 உசுர காவு வாங்குனீங்களா, அந்த மக்களுக்காவது அந்த 600 கோடி 1000 கோடியில இருந்து 5000 கோடி வச்சிருக்கீங்களா, அதுல ஒரு 100 கோடி செலவு பண்ண வேண்டியதுதானே? முடியாது. மக்கள் பணத்தை எடுத்து மக்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு பேரு நீ நன்றி கடன் செலுத்த வந்தியா? இது வேலையா? இது ஒரு புரோக்கர் செய்ய மாட்டானா, அத ஒரு ஏஜென்ட் செய்ய மாட்டானா, அத ஒரு கேஷியர் செய்ய மாட்டானா, அத கேஷியர் சாதாரண வேலை. இங்க இருக்கிற பணத்தை எடுத்து இங்க கொடுக்கறதுக்கு இதுக்கு நன்றி கடனு, அந்த கடனை இந்த கடனு பேரு மசுன்னு ஒட்டிட்டு பேசுறீங்க. இதுல என்ன நன்றி கடன் இருக்குது? இது ஒரு மக்களுக்கு நன்றி கடன் செலுத்துறதுக்கு, மக்களுக்கு திருப்பி செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்ல. மக்கள் பணத்தை எல்லாம் நான் வாங்கி வச்சுக்கோனா, திரும்ப அவன் பாக்கெட்ல இருந்து நான் அவனுக்கே செய்வேனா? இதுக்கு பேர் நன்றி கடன். இதுக்கு பேர் பிக் பாக்கெட். அவன் பாக்கெட்ல இருந்து தெரிஞ்சு தெரியாம எடுத்து அவங்ககிட்டே கொடுக்கறது இல்ல, இது பிக் பாக்கெட். இது ஆமா இல்லையா? நீ அவ்வளவு பெரிய யோக்கியனா இருந்தா உன் காசுல நீ அவங்க காசு கொடுத்தாங்கல்ல, அவங்க எல்லாரும் காசு கொடுத்தானா 5000 கோடி வச்சிருக்கிற, அந்த 5000 கோடி 1000 கோடியில இருந்து நீ ஒரு 10 பைசா எடுத்து கொடுக்கணும். செத்தோன கொடுக்கறது இல்ல. எல்லாரும் செத்தோன கொடுக்கறது 20 லட்சம் கொடுக்கறது 30, நீ 1 கோடியில கொடுத்தாலும் வேலைக்கே ஆகாது. சாவறதுக்கு முன்னாடி 600 கோடி சொத்தை தமிழ்நாட்டுக்கு 8 கோடி பேருக்கு டிவைட் பண்ணி கொடுத்துரு. அதெல்லாம் இப்ப நன்றி கடன் செலுத்துறதுங்கிறது அப்படின்னா பத்தாதுன்னு 10 ரூபா 20 ரூபா வரட்டுங்கிறேன். என்ன அதை நன்றி கடன் உனக்கு நான் சம்பாரிச்ச இப்ப இந்த துப்பாக்கி சூடு வருவோம். அந்த துப்பாக்கி சூடு அரசு வேலை கொடுத்தீங்கன்னு சொல்றாங்க. ஏண்டா அப்ப தூத்துக்குடி துப்பாக்கி சூடு போராட்டத்தை கொச்சப்படுத்துறீங்களா? அது போராட்டம்டா. நீங்க நடத்துறது ஸ்டாம்படு கட்சி கூட்டம், அது போராட்டம். அதுல அனைத்து கட்சியினரும் இருந்தா அரசுக்கு எதிரான கோஷம் நடந்துச்சு. கலெக்டர் ஆபீஸை நோக்கி அறவழி போராட்டம் நடந்துச்சு. அங்க இருந்த கூட்டம் யாரையும் காவல்துறை நோக்கி கல்லெறியறதோ எதுவுமே இல்லை. அமைதியான முறையில போராட்டம் நடத்துறாங்க. திடீர்னு துப்பாக்கி சூடு. நம்ம சிஎம்ஏ டிவி பார்த்தா அப்ப தெரிஞ்சுக்கிட்டாப்புல எடப்பாடி பழனிசாமி.
அப்ப ஒரு அரசே செய்த கொலைன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கும் ஆதாரபூர்வமா தெரியும். இப்ப கரூர் சம்பவத்துல அரசுதான் செஞ்சுச்சுன்னு ஆதாரத்தை காட்டுங்கடான்னா ஒரு இளவையும் காட்டல. இப்போ வரைக்கும் ஒரு இளவையும் காட்டல. ஆனா இவங்கிட்ட தான் எல்லா ஆதாரமும் இருக்கு. பஸ்ஸுக்குள்ள சிசிடிவி, பஸ்ஸுக்கு வெளியே சிசிடிவி, ட்ரோனு மட்டும் 42, அவ்வளவு முன்னாடி ஒரு கேமரா கையில. விஜய், இப்ப நீங்க தான் விஜய்னு வச்சுக்கோங்களேன், இப்படி பார்த்து ரசிக்க மாட்டாங்க, இப்படி பார்த்து தான் ரசிப்பாங்க. அது வியாதி. இப்படிதான் பார்த்து ரசிப்பாங்க. அவ்வளவு போட்டோ, போன் எல்லாம் வச்சிருந்துக்கிட்டு ஒரு எவிடன்ஸ் கூட காவல்துறைக்கு எதிராக, காவல்துறை எங்களை பழி வாங்குச்சுன்னு சொல்றதுக்கு, ப்ரூஃப் பண்றதுக்கு வக்கு இல்ல. உடனே காவல்துறைன்னு சொல்றாங்க. அது ஸ்டாம்பீட் பண்ணது கட்சியோட தவறு. ஆமா. துப்பாக்கி சூடு நடத்து அரசோட தவறு. அரசு தவறு பண்ணது அரசு வேலை கொடுக்குது, கட்சி தவறு பண்ணது கட்சி தான் வேலை கொடுக்கணும் இல்லையா? ஆமா. உங்க படத்துல நடிக்கிறதுக்கு 4 சான்ஸ் வாங்கி கொடுங்க, ஒரு பெரிய நடிகன் ஆக்கி கொடுங்க, பக்கத்துல போட்டோ எடுத்து கொடுங்க, உங்களை மாதிரியே வளர்த்து கொடுங்க. உங்க அப்பா உங்க எப்படி வளர்த்தாரோ அதே மாதிரி வளர்த்து அதுல 32 பேரே 600 கோடி சம்பாதிக்கிற மாதிரி ஆக்கி விடுங்க. ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளா ஒண்ணு. இந்த மரிய வில்சன் ஒரு நிதியமைச்சர் இருக்காரு, ஒரு வாய்ஸ் சவடால் விட்டார்ல, ஒரு அமைதியான 5000 வந்து மாசம் கொடுக்கற கல்வி உதவி, இன்சூரன்ஸ் உதவி இதெல்லாம் தரேன்னார்ல. இப்ப வரைக்கும் அதை கொடுக்கவே இல்லை. என்ன சொல்ற? இப்ப வரைக்கும் கொடுக்கலங்க. என்னப்பா அவர் பெரிய நிறுவனத்தோட மறுமொழி அறிவிப்பு மட்டும்தான். இப்ப வரைக்கும் அது போய் சேரல. நன்றி கடன் சொல்றீங்கல்ல, முதல்ல வாய் விட்ட மரிய வில்சன் போய் கொடுத்திருக்காரா? எத்தனை மாசம் பாதிக்கப்பட்ட 2 குடும்பத்துல விசாரிச்சிருக்கோம். 2 குடும்பம் அப்படி ஒரு பைசா சல்லி பைசா நமக்கு வரலன்னு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இதை கொடுக்குறோம், ஒண்ணுமே வரல. அதான் பாதிக்கப்பட்ட மக்கள் எதுவுமே பேசுறது இல்ல, அவங்களோட வாய்ஸ் என்னன்னு தெரியல. முழுக்க இது வந்து ஒரு அரசியலா மட்டுமே வச்சு பார்த்துட்டு இருக்கிறது இந்த தாவேக அரசு. நாங்க டெல்லி போறோம், மேல்முறையீடு அந்த முறையீடுன்னு திரும்ப இந்த அரசியலை ஓட்டுறதுக்கு இன்னும் 6 மாசம் 1 வருஷம் வச்சு ஓட்டுறதுக்கு எடுத்துக்கிட்டு டெல்லிக்கு போயிட்டாங்க. அங்கேயும் போயிட்டு 10 லட்ச ரூபாய் ஃபைனை கட்டிட்டு இல்லைன்னா மண்டல ஓங்கி நெருக்குன்னு வாங்கிட்டு வர போறாங்க.